அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி டியூட்டி கிளம்பியாச்சுங்க. மணி 4:30 ஆயிடுச்சு. 4:30 மணிக்கு தான் வரேன். 4:45 கிளம்பலாம் நாங்கள். அதனால் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சுங்க. நம்ம வீட்டிலேருந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ் தாங்க, பக்கம்தான். போயிட்டே இருக்கிறோம். இதான் வீடு. அங்கே ஒரு வண்டி நிற்கிற ப்ளூ கலர் நிசானுங்க. நான் முன்னாடி போயிட்டேன். அப்புறம் அவங்க என்ன ரெடி ஆகிட்டு இருந்தாங்க. எப்படி காஃபி போட்டு தான் வருவாங்க. எப்படி இந்த டைம் ரெகுலராக போவோம் அடிக்கடி. உங்களுக்கு காஃபி போட்டு தான் வருவாங்க தெரியும். அதேமாரி காஃபி போட்டு வந்து கொடுத்தாங்க. நீட்டாக ஒரு காஃபி குடிச்சிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. நேராக பார்த்திங்கன்னா நம்ம வண்டி எடுத்துகிட்டு பைபாஸ் தானுங்க. இங்கேருந்து திண்டுக்கல் பைபாஸ், திண்டுக்கல் வரையுமே பைபாஸ் தானுங்க. ஜம்முன்னு போட்டிருக்காங்க. வழியில் ஃபுல்லாக மரம் நீட்டாக வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. அப்புறம் ஒட்டச்சத்திரத்துக்கு முன்னாடி டோல் வருங்க. அதுக்கு முன்னாடி டோல் வந்து பார்த்திங்கன்னா உடுமலைப்பேட்டைக்கு முன்னாடி வரும், அந்தியூர் பக்கம். அந்த டோல் இன்னும் ஓப்பன் பண்ணல, இது ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்புறம் அபூர்வா ஹோட்டலுங்க. ஒட்டச்சத்திரம் தாண்டோடனே இந்த காலமாட்ட சில பக்கத்தில் இருக்கிற கடையில் பக்கத்தில் தான், அங்கே தான் டீ சாப்பிடுவோம். இந்த கடை அபூர்வாவில் சாப்பிடல, பக்கத்தில் கனின்னு சொல்லி ரெகுலராக நாங்கள் இங்கே தான் சாப்பிடுவோம். வடையெல்லாம் சாப்பிட்டு அப்புறம் அங்கே ஒட்டச்சந்திரத்தில் பெட்ரோல் டீசல் போட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. நான் பார்த்திங்கன்னா இப்போ காரைக்குடி தான் போகிறோங்க. மேக்ஸிமம் நீங்கள் பழனி தாண்டிட்டிங்கனாவே மீனாட்சி பவன் எல்லா பக்கம் இருக்கும். எங்கே போனீங்களோ இந்த கடை தான் இருக்குது. அருமையாக இருக்குது. மதுரைக்காரங்க ஹோட்டலு சூப்பராக இருக்குங்க. எப்பயுமே இங்கே தான் சாப்பிடுவோம். சாப்பிட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பியாச்சுங்க. அடுத்து காரைக்குடிங்க. காரைக்குடி வந்தாச்சுங்க. வந்து வண்டியை பார்ட்டி இறக்கிவிட்டு அவங்க ஒரு டெத்துக்கு வந்திருக்காங்க. அப்புறம் வெயிட் பண்ணுறேன். ரொம்ப வெயிலாக இருந்தது. சரி வண்டியிலே போய் படுப்போம் அப்படின்னு வந்து படுத்தாச்சுங்க. மறுபடியும் இங்கேருந்து கிளம்பும்போது தான் கூப்பிடுவாங்க. தூங்கி எழுந்திரிச்சிட்டு அப்புறம் கிளம்பியாச்சுங்க. ஜூஸ் குடிக்கலான்னாரு. பார்த்திங்கன்னா எங்கள் வீடெலாம் அருமையாக இருக்குங்க. அரமனை மாதிரி வச்சுருப்பாங்க. பார்த்திங்கன்னா அந்த ஓட்டு வீடு மாதிரியே இருக்குது. அது பார்த்திங்கன்னா உள்ளே ஓடு இருக்கும், வெளியே பார்த்திங்கன்னா அரமனை செட்டப்பில் தான் இருக்கும். காரைக்குடி ஃபுல்லாகவே அவ்வளோ அருமையாக வீடெல்லாம் கட்டியிருப்பாங்க. நிறைய வீடு அப்படி தான் இருக்குங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா சைடில் பாருங்கள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய வீடுங்க. அரமனை டைப்பில் தான் இருக்கும். கோயில் சம்மந்தப்பட்ட மாதிரியே இருக்குங்க வீடெல்லாம். அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டுங்க. சர்பத்து அங்கே வந்து ஃபேமஸுங்க. அங்கே சர்பத்து சாப்பிட்டு அப்புறம் கடையில் போய் சாப்பிட்டுங்க. அப்புறம் கிளம்பிட்டோம். சாப்பிட்றதுக்குன்னே தனி வீடியோ ஒன்று போட்டிருக்குங்க, பாருங்கள். சூப்பராக இருக்கும்.